இந்த போட்டியை வருடா வருடம் நடத்த வேண்டும், விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த போட்டியை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். இது வேற எந்த நோக்கத்திற்காக நடத்தப்படுவதல்ல, விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினால் தொடர்ந்து வருடா வருடம் நாங்கள் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளில் இதை தொடர்ந்து செய்து வருகின்றோம். ஒவ்வொரு வருடமும் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர், அதே போல நம்முடைய நடுவர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த ஒத்துழைப்பை கொண்டு இந்த நிகழ்ச்சியை காலை முதல் இதுவரை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறையை பொறுத்தவரை விளையாட்டுத்துறை அமைச்சர் இருப்பார். அவர் எப்படி இருப்பார், என்ன செய்வார் என்பதெல்லாம் தெரியாத ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்று தெரியாத காலமெல்லாம் கூட இருந்தது. ஆனால் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் இந்தியாவினுடைய விளையாட்டுத்துறை நகராக சென்னை மாறிக்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் எந்த நாட்டிலே சென்று விளையாடினாலும் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்கக்கூடிய வகையில் நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். அவர் செயல்பட்டதனுடைய காரணமாகத்தான் இன்று தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று சிறந்த பல பணிகளை நாட்டுக்காக செய்து வருகிறார். ஆசிய போட்டியானாலும் உலகக் கோப்பையானாலும் வெல்லக்கூடிய விளையாட்டு வீரர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகிறார். நம்முடைய துணை முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளில் இந்த போட்டியை நடத்துவது சாலச் சிறந்த, அதுவும் அவர் பிறந்த இந்த நாளிலேயே நடத்துவது என்னை பொறுத்த எனக்கு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். இந்த நேரத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த விளையாட்டு வீரர்களுக்கும் நம்முடைய மதிப்புக்குரிய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மேலும் நம்முடைய சகோதரர்கள் பூமிநாதன் அவர்கள் சென்ற முறையே நம்முடைய இடத்திற்கு வந்து விளையாடிகளுக்கு கோரிக்கை செய்து வைத்தார். நானும் நான் சொல்லியிருக்கணும்னு நினைச்சிருப்பாரு. துணை முதலமைச்சரிடம் அவருடைய கோரிக்கை என்று சொல்லியிருக்கிறோம். விரைவில் அவர்களுக்கான அவரை அழைத்து சென்று நம்முடைய துணை முதலமைச்சருக்கு அறிமுகம் செய்து அவர்களுக்காக சிறப்பான உதவிகளை செய்வார்கள் என்று தெரிவித்து அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி.